Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாங்க 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸ் 6.1 12th சம் பாருங்கள். த ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட் 5√2 and 10√2 acting in the direction 3i cap plus 4j cap plus 5k cap and 10i cap plus 6j cap minus 8k cap respectively. அதாவது ரெண்டு ஃபோர்ஸு, அது இந்த முதல் ஃபோர்ஸு இந்த என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன் வெக்டரில் அதனுடைய மேக்னிடியூடு 5√2 இருக்கிற ஒரு ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி ரெண்டாவது ஃபோர்ஸனுடைய மேக்னிடியூடு 10√2, அது இந்த வெக்டருடைய டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கலை டிஸ்பிளேஸ் பண்ணுது. எந்த பாயிண்ட்லேருந்து? இந்த 4i cap minus 3j cap minus 2k cap அப்படிங்கிற பொசிஷன் வெக்டருடைய பாயிண்ட்லேருந்து, இந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு? 6i cap plus j cap minus 3k cap அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ் நகர்த்துது. அப்போ ஒர்க் டன் என்ன? மொத்தம் ரெண்டு ஃபோர்ஸு. மொதல் ஃபோர்ஸுடைய மேக்னிடியூடு 5√2, ரெண்டாவது ஃபோர்ஸுடைய மேக்னிடியூடு 10√2 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பார்ட்டிக்கிளை இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணும்போது, நகர்த்தும் போது ஒர்க் டன் என்ன? இதில் உனக்கு மேக்னிடியூடு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ கரெக்டாக பாரு. மொதல் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதும்போது ஃபஸ்ட் என்ன? ஒர்க் டன். ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா எழுதுனீனாவே உனக்கு ஒரு மார்க் இருக்குது. W = F வெக்டர் டாட் டி வெக்டர். இதில் நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மொதல் F வெக்டர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வெக்டர் கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டையும் பெருக்கணும். இப்போ F1 வெக்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைக்குன்னு பாருங்கள். இந்த மேக்னிடியூடு இருக்கணும், அது இந்த டைரக்ஷனில் போகுது. மொத்தம் இதனுடைய மேக்னிடியூடை நம்ம யூனிட் ஆக்கணும். இந்த வெக்டரை யூனிட் ஆக்கி யூனிட் வெக்டராக மாற்றி அதை இதால் பெருக்கணும். அப்போ F1 வெக்டர் அப்படிங்கும்போது ஒன்றுமே இல்லை ராஜா. அப்போ அவன் கொடுத்துருக்கிற மேக்னிடியூடு 5√ஆல் பெருக்கிக்கோ. அது ஆக்ட் பண்ணுற டைரக்ஷன் 3i cap plus 4j cap plus 5k cap டிவைடட் பை இதனுடைய மேக்னிடியூடு 9 plus 16 வருதா? இது 3 3s are 9, 4 4s are 16 plus 25. இப்போ இது யூனிட் வெக்டர் ஆயிடுது. இந்த யூனிட் வெக்டருக்கு நமக்கு என்ன மேக்னிடியூடு வேணும்? 5√2. இதை பார்த்தீங்கன்னாவும் இதுவும் இதே தான். இங்கே பாரு, இதை ஆட் பண்ணிப்பார். இது 25 + 25. அப்போ 25 வெளியில் வந்தால் 5√2 தான். அப்போ நமக்கு 5√2 into 3i cap plus 4j cap plus 5k cap divided by இது ரூட்டுக்குள்ளே பாருக்கன்னு, ரூட்டுக்குள்ளே 50, ரூட்டுக்குள்ளே 50னா வெளியில் வரும்போது இதை 5√2ன்னு எழுதலாம். 5√2 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இதுதான் F1 வெக்டர். அதே மாதிரி சிமிலர்லி F2 வெக்டருடைய மேக்னிடியூடு பாருங்கள் 10√2. இந்த கணக்கில் உனக்கு சரியாக வரதுனால அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு கணக்கு இது வேறையாக இருக்கும், இது வேறையாக இருக்கும். அப்போ டிவைடில் வரும், பார்த்துக்கணும். அதனால் அப்படியே எல்லாம் அடிபட்டு போயிடும்னு நினச்சிடக்கூடாது. அப்போ 10√2 இன்ட்டு ரெண்டாவது ஃபோர்ஸு எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது பாருங்கள். 10i cap ப்ளஸ்ஸு 6j cap மைனஸ் 8k cap டிவைடட் பை இதை யூனிட் வெக்டராக மாற்றணும் இல்லையா, இந்த டைரக்ஷன். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 100 plus 36 plus 8 8s are 64. இதை கூட்டிப்பார். இது ஒரு 100, இது ஒரு 100. 100 வெளியில் எடுத்துனா என்ன வரும்? 10√2 வரும், 200 வரும். அப்போ therefore இது என்ன? 10√2 into 10i cap plus 6j cap minus 8k cap divided by ரூட்டுக்குள்ளே 200. 200ல் 100 வெளியில் எடுத்தால் 10√2. அப்போ 10√2 என்ன பண்ணிக்கலாம்? அடிச்சுக்கலாம். அப்போ therefore இது மட்டும்தான் F2 வெக்டர்.
அப்போ இப்போ F1 வெக்டர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது 3i cap plus 4j cap plus 5k cap. அப்போ F2 வெக்டர் ஈக்குவல் டு 10i cap plus 6j cap minus 8k cap. அப்போ இதிலிருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டது தான் F வெக்டர். கூட்டிக்கிட்டீங்கன்னா 13i cap plus 4ம் 6ம் 10j cap, பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 8ல் 5 போச்சுன்னா 3k cap. இதுதான் F வெக்டர். புரிஞ்சுதா? என்ன நல்லா கவனமாக இந்த கணக்கை பொறுத்த வரையும் 5√2 5√2 வருது கேன்சல் ஆயிரும், 10√2 10√2 வருது கேன்சல் ஆயிரும். ஆனால் வெவ்வேறு ஒரு சில கணக்கில் இது என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கலாம், இது அதிகமாக இருக்கலாம். அப்போ அடிக்கும்போது இங்கே நம்பர் வரலாம். அதை கவனமாக பார்த்துக்கணும். இப்போ புரியுதா தங்கம்? F1 வெக்டர் அப்படிங்கும்போது கண்ணு அதனுடைய மேக்னிடியூடு 5√2 கொடுத்துரு இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா இதை யூனிட் வெக்டராக மாற்றணும். அப்போ யூனிட் வெக்டராக மாற்றும் போது அந்த வெக்டர் டிவைடட் பை அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோ. இந்த வெக்டருடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் இது யூனிட் வெக்டர். இந்த யூனிட் வெக்டரை அவன் கொடுத்த மேக்னிடியூடால் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி F2 வெக்டர் பாருங்க அதனுடைய மேக்னிடியூடு 10√2 இருக்கணும். இந்த டைரக்ஷன் வழியாக போகுதுங்கும் போது இந்த டைரக்ஷன் வெக்டரை யூனிட் வெக்டராக மாற்றிக்கணும். அப்போ அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். இப்போ சரியாக நமக்கு அடிபட்டு போச்சு. அப்போ எஃப் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம்? எஃப் வெக்டர் போட்டாச்சு. அடுத்தது எதை கண்டுபிடிக்கணும்? டி வெக்டர். டி வெக்டருங்கிறது என்ன? ஏபி வெக்டர். கண்ணுங்க F1 வெக்டர் F2 வெக்டர் தெரியுதா சாமி? கொடுத்துருக்கிற மேக்னிடியூடால் பெருக்கி அந்த டைரக்ஷன் வெக்டரை மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். அதுதான் யூனிட் வெக்டர். அந்த டைரக்ஷன் வெக்டரை யூனிட் வெக்டராக மாற்றணும். யூனிட் வெக்டராக மாற்றணும்னா அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். கொடுத்துருக்கிற மேக்னிடியூடால் மல்டிபிள் பண்ணணும். இது புரியுதா? அடுத்தது டி வெக்டர். டி வெக்டர் அப்படிங்கும்போது நமக்கு ஜஸ்ட்டு ஏபி வெக்டர் தான் சாமி. அப்போ டி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி வெக்டர். ஏபி வெக்டர் எப்படி பிரித்து எழுதலாம்? ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படின்னு பிரித்து எழுதலாம். இப்போ ஓபி அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு 6,1,-3. அது வெக்டரில் கொடுத்துருக்கிறத நான் பாயிண்டில் எழுதியிருக்கேன். 6i cap ப்ளஸ் j cap மைனஸ் 3k cap அப்படிங்கிறது பாயிண்டில் எழுதிட்டேன். அதே மாதிரி ஓஏ அப்படிங்கிற பாயிண்ட்டு 4,-3,-2. புரிஞ்சுதுங்களா? இந்த வெக்டர் பாருங்க, இந்த பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் இருக்குது. இது ஓஏ வெக்டர், இது ஓபி வெக்டர். அப்போ நான் இதை பாயிண்டில் 4,-3,-2 எழுதலாம். இதை பாயிண்டில் 6,1,-3 எழுதலாம். இவ்வளோதாங்க என்ன. இப்போ இதை கழிக்கணும். அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது இது மைனஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், 6ல் 4 போச்சுன்னா 2, இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ்னால 4. அதே மாதிரி இது பெரிய நம்பருடைய குறி மைனஸ், 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ நமக்கு டி வெக்டர் ஈக்குவல் டு 2i cap ப்ளஸ்ஸு 4j cap மைனஸ் k cap. இப்போ டி வெக்டரும் கண்டுபிடிச்சாச்சு. இதில் இருந்து சாமி ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா நமக்கு W ஈக்குவல் டு எஃப் வெக்டர் டாட்டு டி வெக்டர். அப்போ W ஈக்குவல் டு எஃப் வெக்டர் 13i cap ப்ளஸ் 10j cap மைனஸ் 3k cap டாட்டு டி வெக்டர் பாருங்க 2i cap ப்ளஸ்ஸு 4j cap மைனஸ் k cap. புரியுதா சாமி? இப்போ மல்டிபிள் பண்ணும்போது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் தான் பெருக்கணும். சரியா? அப்போ 13 2s 26, i டாட் i 1 ஆயிரும். அதே மாதிரி ஜேவுடைய கோஎஃபிஷியன்ட் பெருக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 10 4s 40, j டாட் j 1 ஆயிரும். அதே மாதிரி கே பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 3 is 3, k டாட் k 1, i டாட் i 1, j டாட் j 1, k டாட் k 1 சாமி. மாற்றி பெருக்குனீங்கன்னா 0 ஆயிரும். அதனால அது
இப்போ இதெல்லாம் பாரு, இது 1 26 பெருக்குனா 26, இது 40, இது 3. அப்போ எல்லாமே அப்படியே கூட்டிக்க வேண்டியது தான் தங்கம். அப்போ இது அப்படியே என்ன வரும், 69 யூனிட்ஸ். அப்போ ஒர்க் டன் வந்து நமக்கு என்ன ஆன்சர், 69 யூனிட்ஸ். இவ்வளோதான். இது புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.